108 திவதேசத்து பெருமாளையும் சேவிச்சுட்டோம் இல்லையோ? ஒருவேளை 108 நம்மால் போக முடியலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். இல்லை என்ன செய்யலாம்னால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லி முடிச்சுறேன். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதன்னொடும் வந்திருப்பிடம் மாயனிராமானுஜம் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. ஸ்ரீபெரும்புதூருங்கிற திவதேசத்தே சித்திரை மாசத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திரத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே பகவத் ராமானுஜர் அவதரித்தார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. ஆதி பெருமாள் கேசவ பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். க்ஷேத்திரம் பூதபுரின்னு பேர். பூதங்கடங்களாலே வழங்கப்பட்ட பெருமான் பூதபுரீசன். அங்குதான் ஸ்ரீபெரும்புதூர், அங்குதான் ராமானுஜர் அவதரித்தார். எப்போது? 1017வது வருஷம். இற்றைக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். எல்லா திவ்வதேச தெம்பெருமானும் அவரவர்கள் இடங்களை விட்டுவிட்டு ராமானுஜர் திருவுள்ளத்தோடு வந்து குடிகொண்டு விட்டார்களாம். அந்த ராமானுஜர் திருவடியை நம்ம போய் ஸ்ரீபெரும்புதூரில் சேவிச்சுட்டோன்னு வச்சுங்க. அப்போ தானே நடக்க போகிறது என்னப்போ? ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குச்ச பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா என் எதிராதி விம்சத்தியில் ஆரம்பத்தில் மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். நம்ம காமக்ரோதம் முதலான தோஷங்களை அழித்து அனைத்து பெருமாளையும் சேவித்த ஆனந்தத்தையும் கொடுத்து நம்ம அத்தனையும் போக்கி பெருமாளிடத்தில் சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ? அந்த ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூரில் சேவிக்க போக அவருடைய உடையாகட்டும், அவருடைய நடையாக இருக்கட்டும், அவருடைய நீண்ட திருமேனி அழகாக இருக்கட்டும், சேவிக்க சேவிக்க பாபங்கள் விலகும், பக்தி கண்டிப்பாக பெருகும். சரணாகதி சாஸ்திரத்தையே நமக்கு சொல்லி கொடுத்தவர் அல்ல, நமக்காக பெரிய பெருமாளிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து அப்ப நம்பெருமாள் பங்குனூத்தரத்தன்னைக்கு வாய் திறந்து உறுதிமொழி கொடுக்கிறார். ராமானுஜரே, உம்மோட சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நீர் அனுப்பி வைத்தீரனால் நாம் அவனை வைகுந்தத்துக்கு அழைத்து போகிறோம். அதைத்தான் மணவாளவர்கள் கடைசியில் சொல்கிறார். இதை தெரிஞ்சுனுட்டா போரும். தானே நத்தாதே சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறை தான். நல்ல தாப்பனாருக்கு நான் பிள்ளைன்னு சொல்லிட்டா சொத்தை கொடுத்துட்டு போகிறார். ராமானுஜ சிஷ்யன்னு சொல்லி கொண்டார். வைகுந்தமாகிற சொத்து மற்றது கையதுவே நமக்கு கிட்டும். அந்த ராமானுஜர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாற நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு சொல்லி